இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக திவ்யாவுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு எபிசோடில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி குற்ற உணர்ச்சி இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு சொல்லியிருப்பாங்க. அவங்க அந்த மைக்கை மறைச்சிட்டு பேசினாங்க சார். அப்போவே நான் சொன்னேன் பார்வதி கிட்ட, நீங்கள் ஒரு விஜே, உங்களுக்கே தெரியும் மைக்கை மறைச்சிட்டு பேசினாலும் அது கேட்கும்னு. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஓப்பனாகவே பேசலாம், இல்லை அப்படி பேச வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை மைக்கை மறைச்சிட்டு பேசாதீங்க, அதை நீங்கள் பேசவே பேசாதீங்க நான் சொன்னேன் சார். பட் அதை அவங்க கேட்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமும் அடுத்த நாள் நாங்கள் எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணும்போது நாங்கள் மைக்கை கலத்தி வச்சுட்டு தான் சார் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஆனால் பண்ணிவிட்டு பேச மாட்டோம். ஏதாவது பேசணுன்னா மைக்கை எடுத்து இப்படி கிட்ட வச்சுட்டு தான் பேசுவோம். ஆனால் அவங்க வந்து அன்றைக்கி அடுத்த நாளே வந்து மைக்கை 2 பேரும் கழுத்தி வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணாங்க. அப்போ தலை அமித்தே வந்து பார்த்துட்டு வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சண்டை திவ்யாவுக்கும் கமர்தீனுக்கும் நடந்த சண்டையை பற்றி அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. அப்போ அந்த சண்டையை பற்றி பேசும்போது திவ்யா வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டே சொல்லியிருப்பாங்க. அந்த வாயில் காக்கா பாத்ரூம் போகுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கள்ல, அதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சொல்லும்போது 2 கொஸ்டின் வந்து கேட்பார். சூப்பரான கொஸ்டின்ஸ். ஒன்று வந்து அமித் கிட்ட கேட்பார், நீங்கள் தலையை ஆக்ஷன் எடுக்கலாம் பாரு. கானா வினோத் அண்ணாவுக்கு இன்றைக்கி ஃபுல்லாகவே ரோஸ்ட்டு தான். நீங்கள் ரொம்பவே விஜய் பார்வதி கூடயும் கமர்தீன் கூடயும் சேர்ந்து உங்கள் இமேஜை கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். மற்றபடி ரம்யா கிட்டேயும் சாண்ட்ரா கிட்டேயும் ஒரு சூப்பரான கொஸ்டின் கேட்டிருப்பாரு. ரம்யா கிட்ட சொல்லியிருப்பாரு, லாஸ்ட் வீக் இதே கமர்தீன் உங்களை வாடி போடி சொல்லும்போது உங்களை வந்து உங்களுக்காக திவ்யா நின்னாங்கன்னு. இந்த வீட்டில் எந்த பொண்ணுங்களுக்கு பிரச்சனை வரும்போதும் திவ்யா வந்து நின்றுருக்காங்க. பசங்க பின்னாடி போகிற கேரக்டர் கிடையாது. எப்போ பொண்ணுங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் அவங்க வந்து நிற்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு சில பேர் தான் வராங்க. அதுவும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுத்து வைக்கிறது இல்லை. அதுதான் அன்றைக்கி நடந்துச்சு. அதை வந்து சொல்லி காட்டுறாரு. அதுக்கடுத்து சாண்ட்ரா கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. இதே கமர்தீன் வந்து திவ்யாவுக்கு பதிலாக பிரஜன் கிட்ட இப்படி பண்ணியிருந்தா நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சாண்ட்ரா வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை கண்டிப்பாக நான் கேட்டிருப்பேன் சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கேட்பாரு, இது இப்போது நேற்று வரை நம்ம ஃப்ரெண்டாக இருந்தோம், அப்போ பழகிட்டு இதே திவ்யா உங்களுக்காக கேட்காம இருந்தால் நீங்கள் சொல்லியிருப்பீங்கள்ல, எனக்காக கேட்கலன்னு, அப்போ நீங்களும் அதே மாதிரி கேட்டிருக்கணும்ல அப்படின்னு கேட்டிருப்பாரு. அது வந்து ரொம்ப கரெக்டு. திவ்யா எல்லாருக்காகவும் நின்றுருக்காங்க. பட் திவ்யாக்காக யாருமே நின்னதில்லை. ஃபர்ஸ்ட் டைமாக இதை வந்து விஜேஸ் ஓப்பனாகவே அட்ரஸ் பண்ணிட்டாரு. அண்ட் கமர்தீன்கிட்டே சொல்லிடுவார், நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, உங்கள் 2 பேருக்கு ஏற்கனவே ஒத்து போகாது. அந்த மாதிரி இடத்துல வாடி போடி பேசினா தப்பு தான். லாஸ்ட் வீக்கே அதை பேசி பிரச்சனையாச்சு, அது முடிஞ்சு போச்சு. அப்போ திரும்பவும் இந்த வீக் அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸும் கொடுத்துருப்பாரு. அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாரு. இது வந்து எனக்காகவே சொன்ன மாதிரி இருந்துச்சு. இங்கே பார்வதி மேலே கமர்தீன் மேலே பழி போடணும்னு இங்கே யாருக்கும் எந்த ஆசையும் கிடையாது. எங்களுக்கு எல்லாமே ஒன்று தான். அவங்க பண்ணுறதுனால நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருப்பாரு. இதை தான் நானும் சொல்கிறேன். சொல்லும்போது உங்களுக்கே பார்வதி பிடிக்காதுல்ல, உங்களுக்கு அவங்கள பிடிக்காதுல்ல, உங்களுக்கு திவ்யாவை தானே பிடிக்கும், உங்களுக்கு சபரியை தானே பிடிக்கும், அப்படி இப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாரையும் பிடிக்கிறதில்ல. அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம சொல்கிறோம். அவங்க நல்லது பண்ணும்போது நல்லதை சொல்கிறோம், கெட்டது பண்ணும்போது கெட்டதை சொல்கிறோம். அதை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அது எனக்காக விஜேஸ் பேசுன மாதிரி இருந்துச்சு. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.